ஒரு உயிரை தேவையில்லாம கொல்லக்கூடாது, தேவையில்லாம துன்புறுத்தக்கூடாது. ஆனால் உணவுக்காக அதை நாம கொள்ளலாம். தானாக இறந்து போனதை சாப்பிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாததை சாப்பிடக்கூடாது. ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தம் இருக்கு இல்லையா, இருக்கு, அதை சாப்பிடக்கூடாது. அழுத்த அறுக்கும் பொழுது வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும் இல்லையா? ஆனா ஹலால் என்பது என்ன பாத்தீங்கன்னா, இப்ப வலி மூளைக்கு தெரியும்னா உணவு குழாயும் மூச்சு குழாயும் சேர்த்து ஒரே நேரத்துல இப்படிங்க செகண்ட்ல டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. எப்படி? ஒரே ஒரு செகண்ட்ல டக்குன்னு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது அந்த மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா அது உடனே கட் ஆயிரும், ரத்த ஓட்டம் கட் ஆயிரும். சோ மூளைக்கு வலி தெரியாது, மூளைக்கு வலி முழுக்க தெரியாது, முழுக்க தெரியாது. இப்ப நீங்க வர்க்கு அழுத்தி வச்சோங்களேன், அது துடிக்க ஆரம்பிக்கும். அது மூளைக்கு தெரியும், வலி துடிக்கும். ஆனா டக்குன்னு ஒரே செகண்ட்ல கட் பண்ணும் பொழுது மூளைக்கு வலி தெரியாது. அப்போ சுவாச குழாய்க்கும் மூளைக்கும் போகக்கூடிய ரத்த குழாயை ஒரே நேரத்தில் கட் பண்றது அப்படிங்க செகண்ட்ல. அப்போ எதுவுமே தெரியாது, வலி தெரியாமல் அது இறந்துரும். அது உணவுக்காக பயன்படுத்துறோம். இருந்தாலுமே அதுல கொஞ்சம் அந்த அலைகள் அந்த வலிகளுடைய அலைகள் அதுல ரத்தத்துல பதிஞ்சிருக்கும். அதனாலதான் ரத்தத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கும் ஏற்ற மனித குலத்துக்கு இன்னும் 50,000 வருஷம் இல்ல 50 லட்சம் வருஷம் வந்தாலும் அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும். அல்லாஹ்வுடைய நேரடியான வார்த்தை இது. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா விதமான உயிரினங்களும் மனிதனுக்கு தான். மனிதன் தான் கடைசி படைப்பு. 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை அல்லாஹ் படைக்கிறாரு. அல்லாஹ் படைச்சிட்டு கடைசி படைப்பாக தான் மனித படைக்கிறாரு. அதுல